சூரியவம்சம் 2. சூரியவம்சம் 2 சௌத்ரி சார் ஏற்கனவே கதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வி வென்ட் டு டோக்கியோ, நெருங்கிய நண்பரான நெப்போலியன் வீட்டு கல்யாணத்துக்கு போன ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சி. எனக்கு பார்த்த ரீல்ஸில் வந்து குஷ்பு இருந்தாங்க, மீனா இருந்தாங்க, நமிதா, சோ மெனி ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். தேவயானி கூட படம் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் ஸோ நைஸ். கட் பண்ணால் 2024 வந்து எவ்ரிபடி இஸ் பிகமிங் அ ரிவ்யூவர். உட்காந்துக்கிட்டு தியேட்டரில் உட்காந்துட்டு வச்சான் படத்துக்கு எங்கடா இருக்க, வெளியே டிக்கெட்டுக்கு நிற்கிறேன்டா அப்படின்னா, அப்படியே போயிடுறா படம் டப்பாவாக இருக்குன்னு அவன் சொல்லிட்டானா முடிஞ்சு போச்சுல. வெளியிருந்து பார்க்குறது கிளாமராக தெரியலாம். வாட் வி கோ த்ரூ வித் ஆர்செல்ஸ் யூ டோன்ட் நோ. எனக்கு வந்து தோல்வின்றது எனக்கு வந்து வராதா, வரும். அதுக்காக என்ன பண்ணுவீங்க, அடுத்து எப்படி வந்து வெற்றி பெறணும் தான் நினைக்கணும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. ஸோ ஒரு பக்கம் உங்களோட ஜேர்னி ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே சினிமா ஜேர்னி 150 ஃபிலிம்ஸ் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இந்த 150th ஃபிலிம் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் இந்த ஸ்மைல் மேன் அப்படின்ட்டு வருது. ஸோ அதை பற்றி சார் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருக்குது. ஈவன் டில் டேட் வி ஆர் ஸ்டில் பீங் ரெலவெண்ட் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ் சார். இன்னொரு பக்கம் வந்து இந்த ஸ்மைல் மேனோட டீசர் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து என்னென்ன டிசீசஸ்லாம் நம்ம ஊரில் வருது அப்படின்ட்டுலாம் தெரியவே தெரியாது. பட் எஸ்பெஷலி வென் ஆஸ் பீப்புள் ஏஜ் ஆர் எனி திங், இந்த அல்சைமர் அப்படின்ற ஒரு இது வந்து ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா இப்போ நடந்துட்டு இருக்கு. என்னைக்காவது உங்களுக்கு அந்த ஃபியர் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கா? ஃபியர் ஆஃப் லைஃப் ஒரு ஃபியர் ஆஃப் இந்த மாதிரி அல்சைமர் ஒரு மெமரி லாஸ் அந்த மாதிரி? ஸோ மெமரி லாஸ் இஸ் சம்திங் விச் ஓவர் ப்ரெஷர் அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய திங்ஸை நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ ஃபோனே எடுப்பீங்க, சரத் சாருக்கு ஒரு ஃபோன் அடிக்கலாம், எடுத்துட்டு எதுக்கு எடுத்தோன்னு மறந்துடும். ஸோ தட் இஸ் நாட் மெமரி லாஸ், இட் இஸ் பிகாஸ் யூ ஆர் ஆக்கியபைட் இன் யர் ஹெட் டூ மெனி திங்ஸ். அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் முதல்ல. ஓகே. சி வென் யூ வாண்ட் டு டூ சம்திங், இதை பார்த்த பிறகு சரி சரத்குமார் பண்ணுங்க, சரத்குமார் டயல் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற வேலையை திங்க் பண்ணணும். மைண்ட் இஸ் நாட் அட் ரெஸ்ட் தீஸ் டேஸ். எல்லாருமே இப்போ வந்து பிஸியாக இருக்காங்க, மென்டலி தே ஆர் வெரி பிஸி. இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும் அப்படின்னு ஓடுறதுனால that itself creates a lot of pressure on people. நான் ஆரோக்கியமாக அந்த ஹெல்த் சைடில் சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் வி ஷுட் ரிலாக்ஸ். முதல்ல ரிலாக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வராது. ஸோ அல்சைமர் வரவங்கலாம் இந்த மாதிரி டென்ஷனாக இருந்தாங்க வருதுன்னு நான் சொல்லலை. புரியுது புரியுது. பிகாஸ் எனக்கு வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மை மதர் when she lost memory again regain memory, அதை நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒன்லி நவ் இந்த படத்துக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு அப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். So I've seen the last days of my life, my mother's life. அப்படி அம்மா ஹாப்பியாக இருந்த அம்மா அப்படி இருக்காங்களே அது ஒரு கஷ்டமாக இருந்தது. மெமரி லாஸ் யார் அப்படின்னு என்ன கேட்டாங்கனாலே யூ ஃபீல் வெரி இமோஷனல் அபவுட் இட். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் திஸ் வேர்ல்ட். அதில் டிசீசஸ் இப்போ வந்து நேற்று நம்ம வந்து ரொம்ப ரொம்ப யங் ஏஜ் என்னுடைய ஃப்ரெண்டோட மனைவி வந்து எந்த ஒரு நோய் இல்லை, ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாங்கட்டாங்க. ஸோ ஷாக்கிங் தீஸ் டேஸ். ஸோ அதனால் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அது ஒன்று இருக்கனால இந்த படத்தில் வந்து வி ஹவ் யூஸ் தட் ஸ்மைல் மேனில் ஒரு தெர் இஸ் அன் ஆக்சிடெண்ட் அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் ரிக்கவர் பண்ணி திரும்பி வந்து வரதுக்கு முன்னாடி ஐ எம் ஜஸ்ட் லூசிங் மை மெமரி இஸ் அ திங் டயக்னைஸ் பண்ணோன்னே ஹவு அன் ஆஃபீஸர், அது ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், மெமரி லாஸ் இருக்கிறது எப்படி வந்து ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும்னா கதை தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் திஸ் ஃபிலிம். எஸ் எஸ். வென் உங்களோட படம் அப்படின்னு வரும்போது க்ரைம் ஸ்டோரிஸ் ஒரு இந்த போலீஸ் ஸ்டோரிஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங்கே இருக்குன்னு தான் சொல்லணும். பிகாஸ் லைக் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற விதம்னாலையா இல்லை என்னன்னு தெரியல, உங்களை இதுக்காகவே க்ரைம் ஸ்டோரி பார்க்குறதுக்குன்னே வராங்க. ஸோ இந்த நீங்கள் சூஸிங் ஆஃப் த கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இது க்ரைமே நம்மளுக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே அந்த பக்கம் போகிறீங்களா? இல்லை அப்படி இருக்கு. நான் வந்து இந்த போர்த்தொழில் போதே கிட்டத்தட்ட 4-5 படம் போலீஸ் ஸ்டோரியாக தான் வந்தது. ஐ திங்க் எல்லாருமே அந்த டைமில் வந்து இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க முடியும். ஸோ அதனால் கண்டினியூஸாக போர்த்தொழில், பரம்பொருள், நிறங்கள் 3, அப்புறம் இந்த படம் எல்லாமே அமைஞ்சிருச்சு. ஸோ அது வரும்போது ஆனால் எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் இருந்தது. போர்த்தொழில் வந்து ஹார்ட் ஆஃபீஸர் பட் ஹஸ் காட் அ பாஸ்ட்னு காமிச்சிருப்பாங்க. அவர் உள்ளே வந்து ஒரு அப்யூஸ்டு சைல்டு டியூரிங் சைல்டுஹுட்டில் ஏதோ அப்படி ஒரு நெருடல் ஒரு வாழ்க்கையில் இருக்குன்றதை காமிச்சிருப்போம் அதில். அப்புறம் பொருளில் வந்து கிரே ஷேட்ஸ் இருந்தது. அப்புறம் நிறங்கள் மூடில் வந்து டார்க்காக இருந்தால் கூட தேர் இஸ் அ ஒயிட் சைட் ஆஃப் ஹிம் தான் டுவர்ட்ஸ் எண்ட் இந்த படத்தை காமிக்கிறோம். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஷேட். அங்கே வந்து ஒரு ஜோவியலாக ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கான், காமெடி பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான். பட் அந்த கேரக்டர் பார்த்து பிடிச்சி போகிற மாதிரி ஒரு கேரக்டராக அது வந்துடுது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு இஸ் நாட் வெல் அண்ட் இஸ் கம் பேக் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி
ஐம் ஸ்டில் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி வரோம் இல்லையா. ஸோ இஸ் சென்டிங் அ மெசேஜ் டு சம்படி இந்த யூனிவர்ஸ் தட் அந்த கொலைகாரன் எங்கே இருந்தாலும் இந்த இன்டர்வியூ பார்த்தானா நான் வந்து காணா போய்ட்டு நினைக்காதரேன் வந்துட்டேன் கெட்டியுன்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி ஸோ ஜானர்ஸ் வந்து சேமாக இருந்தாலும் அந்த கேரக்டரைசேஷன் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதனால் ஐ அக்செப்ட் டு டூ தீஸ் ஃபிலிம்ஸ். ஓகே. பட் இப்போ சொல்கிறீங்களே சார், லைக் வரிசையாக வந்து உங்களுக்கு எல்லா படங்களும் வருது. அஃப்கோர்ஸ் வரிசையாக நீங்கள் ஆக்குப்பைடாகவும் இருக்கீங்க. நிறைய படங்கள் உங்களுக்கு அப்ரோச் பண்ணும்போது சில பல காரணங்களால டேட்ஸ்னால சில படங்கள்லாம் மிஸ் ஆகிருக்கும்ல சார். அந்த மாதிரி ரீசெண்டாக மிஸ் பண்ண படங்கள் அப்படின்னு தானே? மிஸ் பண்ண படங்கள்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் தட் கம்ஸ் மிஸ் பண்ண படம்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சம்பவம் தான். நான் சூரியன் முடித்த பிறகு ஷங்கரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஷங்கர் வந்து கதை சொல்லி ஜென்டில்மேன் கதை சொல்லிட்டாரு. ஸோ படம் பண்ணுறது தான் முடிவு பண்ணிட்டோம். குஞ்சுமோகன் சார்ட்ட சார் ஷங்கரை வச்சு இந்த படம் பண்ணலான்னு சொல்லிட்டேன். அப்புறம் 4 நாள் ஃபோட்டோ ஷூட் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பவித்ரன் வந்து வைலோ இண்டியா அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ பவித்ரன் தான் எனக்கு சூரியன் கொடுத்தவர். பவித்ரன் கூட ஒரு பொண்ணு தான் ஷங்கர் வெங்கடேஷ் எல்லாமே. ஸோ தட் பிகேம் அ டசில் பிட்வீன் 2 படமும் பண்ணணுன்னு பார்த்தேன். பட் ப்ரொடியூசர் வந்து வெரி கிளியராக குஞ்சுமோகன் சார் வந்து 2 பேர் படமும் ஜூலை 14 ரிலீஸ் ஆகும்னு சொன்னார். என் பர்த்டே அன்றைக்கி. சார் 2 படம் ஒரே நாள் எப்படி சார் ரிலீஸ் அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்களுக்கு ஏற்கனவே ரிலீஸ் ஆகிருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து கேப்டன் அண்ட் அரண்மனை காவலன் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு ஃபெப்ரவரியில். போத் வேர் 100 days ஃபிலிம்ஸ். ஸோ அது இருக்கலாம். பட் நவ் த போத் ஆர் யூனோ பிக் ஃபிலிம், பிக் கேன்வஸ் ஃபிலிம்ஸ். அது எப்படி இருக்கும்? அப்புறம் பவித்ரன் வந்து மீசை வைக்கணுன்றாரு, ஒரு மீசை வழிக்கணுன்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரே குழப்ப நிலையில் இருந்துச்சுனால தட் ஒரு ஷங்கர் அதை எடுத்தார். நான் பவித்ரன் வந்து பிகாஸ் இன்ட்ரடியூஸ் மீ, ஐ மீன் சூரியனில் வந்து மிகப்பெரிய ஒரு கேன்வஸ் கொடுத்தாரு. ஸோ ஐ டு ஆல்சோ பி வித் ஹிம். ஸோ அந்த ஒரு டசிலில் வந்து ஷங்கர் வந்து யூஸ்ட் ஈ காட் அர்ஜுன் டு த மூவி அந்த படத்தில் ஜென்டில்மேனில். ஸோ அப்போ ஜென்டில்மேன் ஃப்ளாப் ஆகி ஐ லவ் இண்டியா பெருசாக ஓடினுச்சுன்னா த திங்ஸ் would have been turned. ஸோ இட் இஸ் ஆல் சினிமா. சார் மிஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் அந்த படம் ஷங்கர் அந்த ஜென்மனில் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐ ஃபிலிமில் சரத்குமாராகவே இப்போ வந்து நடிச்சிட்டு போனல. இல்லை ஆஸ் இன் லைக் இப்போ வரைக்கும் அந்த கில்ட்டுன்னு இருக்கா? இல்லை இதே கில்ட்டு கிடையாது. இட்ஸ் நாட் மை மிஸ்டேக். ஸோ பட் அது குட் ஃபிலிம் தட் நல்ல மெசேஜ் உள்ள ஒரு ஃபிலிம் தானே அதுவும். ஸோ தட் ஐ மிஸ்டுன்றது எனக்கு தெரியும். பட் தட்ஸ் நாட் மை ரீசன். இட்ஸ் பிட்வீன் த டசல் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் ஷங்கருக்கு போவான் ஃபர்ஸ்ட் ஃபிலிமு. ஸோ ஹி ஹேட் டு ஸ்டார்ட் த மூவி ஆல்சோ. அந்த சேலஞ்சில் ஐ வெண்ட் அஹெட் வித் திஸ் ப்ராஜெக்ட். ஓகே சார். இந்த சினிமா ஜேர்னி அப்படின்னு இருக்கும்போது இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டே வந்து வேற மாதிரி வந்து ஆயிடுச்சு. அண்ட் யூ பீன் த்ரூ ஆல் த ஜேர்னி அப்படின்னு தான் சொல்லணும். ஆஸ் இன் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் முன்னெல்லாம் ரெவ்யூ வாஸ் டிபெண்டிங் ஆன் ஒரு 100க்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் போடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அவ்வளோதான் இருந்தது ரெவ்யூவே. கட் பண்ணால் 2024 வந்து எவ்ரிபடி இஸ் பிகமிங் அ ரெவ்யூவர். ஹவு டு யூ சீ தட்? அது பேசிக்லி இதுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. இப்போ முந்தியும் கிடையாது. ஏன்னா யூஎஸில் வந்து ஃபிலிம் கிரிட்டிக் வந்து யூ ஷுட் பி யூனோ ரெக்கக்னைஸ் ஃபிலிம் கிரிட்டிக்காக இருக்கணும். யூ ஷுட் ஹவ் ஸ்டடிட் ஃபார் தட். நீங்கள் சும்மா எல்லாருமே எழுதிட முடியாது ஒரு படத்தை பார்த்து. ஸோ தட்ஸ் ஃபிலிம் கிரிட்டிக் லைக் ஜேர்னலிசம். நீங்கள் படிச்சுட்டு வந்ததுக்கும் படிக்காமல் வந்து ஜேர்னலிசம் பண்ணுறது. இன்னும் படிக்காத ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. படிக்காத ஜேர்னலிசத்து படிக்காமல் எவ்ரிபடி ஹூஸ் காட் அ மொபைல் ஃபோன் ஆர் அ ஸ்மார்ட் ஃபோன் இஸ் அ ரிப்போர்ட்டர் டுடே. ஸோ அந்த காலகட்டத்தில் பயணிக்கும் போது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிபடி இஸ் அ ரிவ்யூவர். யார் வேணால் பார்ப்பாங்க. படம் பார்க்கும்போது படம் நல்லா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க படம் பார்த்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் தான் படம் பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்க. ஆடியன்ஸ் சொல்கிறதுக்கு ஃபோரம் இல்லை. இப்போ வெளியே வந்தவொடனே மைக்கை நீட்டணுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ தட் ஒரு இப்போ நான் வந்து படம் நல்லா இல்லைன்னு எந்த படத்தை சொன்னாலும் நான் வந்து அதை பார்த்துட்டு தான் ஒப்பீனியன் சொல்லுவேன். பார்க்காம சொல்ல மாட்டேன். நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டனால அந்த படத்தை நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆமாம் அவங்க நல்லா இல்லைன்னு சொன்னாங்க படம் நல்லா இல்லையாமே அப்படின்ற மெசேஜை நான் பாஸ் பண்ண மாட்டேன். அது யார் படமாக இருக்கட்டும். till I get an opportunity to see the film, I will not make a comment on the film. ஸோ அந்த இது இப்போ அந்த ப்ராக்டிஸ் இல்லை. அது இருக்கணும். அதான் ஹெல்த்தி. பட் ஆனால் அது ஒரு மாதிரி ஒரு படத்தை அழிக்கிற அளவுக்கு போகுதே சார். அதான் சார் இட்ஸ் நாட் ஹெல்த்தின்றேன். சரி அது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. உட்காந்துக்கிட்டு தியேட்டரில் உட்காந்துட்டு வச்சான் படத்துக்கு எங்கடா இருக்க வெளியே டிக்கெட்டுக்கு நிற்கிறேன்டா அப்படின்னா அப்படியே போயிடுறா படம் டப்பாவாக இருக்குன்னு அவன் சொல்லிட்டானா முடிஞ்சு போச்சுல. மொபைல் கையில் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் ஹேப்பனிங். இட்ஸ் சேலஞ்ச். பட் எக்ஸப்ட் த சேலஞ்ச் டூ குட் ஃபிலிம்ஸ் எடுத்துக்க வேண்டியதான். அப்பா வந்து குறை சொல்கிறான்னு சொன்னால் அப்பாவுக்கு முன்னாடி நல்லா வந்து காட்டணும்னு நினைக்கிற மாதிரி ஆடியன்ஸ் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுன்ற அளவுக்கு நம்ம படம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம இது ஆல்ரெடி பேசணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி அப்படின்ட்டு. இந்த ரீல்லாம் பண்ணும்போது நிறைய பேர் வந்து உங்களோட இந்த வெட்ரன் ஆக்டர்ஸோடலாம் நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்ட்டு. அண்ட் அந்த பாண்ட் வந்து இன்னுமே நிறைய பேர் ரொம்பவே ஹாப்பியாக. ஏன்னா பிகாஸ் சினிமா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர் நாட் செலிப்ரேட்டட் ஆஸ்
எக்ஸ்பெக்டட். ஏன்னா வந்து ஒரு பக்கம் கேமரா முன்னாடி அவங்க நடிக்கிற மாதிரியே வந்து அவங்க நிஜமாலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து கேள்வியெல்லாம் எழுப்புவாங்கல்ல. யோர் ஃப்ரெண்ட்ஸ் இன் சினிமா. ஸோ கண்டிப்பாக அவங்கள பற்றி எல்லாருமே நீங்கள் நீ பார்த்த ரீல்ஸில் வந்து குஷ்பு இருந்தாங்க, மீனா இருந்தாங்க, நமிதா, so many people, all of my friends. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தம் ஐ திங்க் we have a bond where it's forever அளவுக்கு தான் we have been friends and I would like to continue that. இப்போ தேவயானி கூட படம் பண்ணிட்டு இருக்கேன். It's so nice that we all could gel as friends also. ரொம்ப அன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லைன்னா started talking about medicine. என்ன பண்ணோம், இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க. So that shows the warmth of friendship. I love my friends. Let it be male friends or female friends, I love my friends. I respect them for what they are. ஸோ ஸ்வீட் சார். சார் இது நீங்கள் சொல்லணுன்னா சொல்லலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் சார். பிகாஸ் லைக் இது வந்து ஒரு மாதிரி செலிப்ரிட்டி அப்படின்னு ஆகிட்டா, இல்லை ஆன் ஃபேஸ் ஒரு ஃபேம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே பீப்புள் வந்து அவங்களோட பர்சனல்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் கீனாக இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆன் அதர் நோட், இப்போ ரீசெண்டாக வந்து மீனா மேம் வந்து அஃப்கோர்ஸ் ஷீ வென்ட் டு அ வெரி டார்க் பேட்ச் அப்படின்னு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. லைக் ஷீஸ் கோன் ஹாவ் அ செகண்ட் மேரேஜ் அப்படின்ட்டுலாம். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளில் தான் சொல்கிறேன். பட் ஆனால் ஜஸ்ட் கீன் ஆன் த பர்சனல் அப்படின்னு பார்க்குறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? See, நீங்கள் வந்து social media, advent of social media, advent of technological developments in the country, in the world, அப்போ தான் இதெல்லாம் வந்து வருது. இல்லாட்டி ஒருத்தர் என்ன பண்ணாருங்க தெரியுமா? அந்த காலத்தில் புரட்சி தலைவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, டெய்லி என்ன பண்ணார், என்ன சாப்பிட்டாங்கன்னு இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, கூட இருந்தவங்க சொன்ன மாதிரி அப்படி தான் வருது இல்லையா? இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளேயும் இவங்களும் இருக்காங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் மேக்கிங் கமெண்ட் ஆர் எவ்ரிபடி எல்ஸ். ஸோ அதனால் செலிப்ரிட்டிஸ் வந்து நாளைக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க. நீங்கள் சொன்ன உதாரணத்துக்கே சொல்கிறேன். இட் இஸ் ஹர் ப்ரெரோகேட்டிவ் whether she wants to get married again or not married. Who are you to decide about her? அவங்க லைஃப் எப்படி லீட் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும்ல. எவ்ரி இண்டிவிஜுவல் knows how to lead the life. I don't think we can dictate any terms to others. அவங்க இப்படி தான் வாழணுன்ற நம்ம சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து யாரும் சொல்லித்தராங்கன்னா என்ன? இல்லை இவங்க வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க. அவங்க செலிப்ரிட்டிஸ், அவ்வளோதான். அவங்க வந்து ஒரு சினிமாவில் நடித்த ப்ரொஃபஷன். we toil very hard. It's not easy. வீட்டில் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இது வந்து டைன்னு சொன்னும் போது நான் வந்து வேடனில் நடிச்சிட்ருக்கேன். எவ்ரி மோமெண்ட் they are saying when dad will be gone in 1 hour's time. But I am an AVM studio. உங்களால் முடியுமா? எவ்வளோ பேரால் முடியும்? இட் இஸ் இமோஷனல் ஸ்விட்ச். வெளியிருந்து பார்க்குறது கிளாமராக தெரியலாம். வாட் வி கோ த்ரூ வித்தின் ourselves you don't know and don't hurt us more than that. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் என்ன கஷ்டத்தில் இருப்பாங்க ஒரு தெரியாது. நீங்கள் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்லேருந்து அந்த செலிபிரிட்டி இல்லை ஒரு நாள் போது எப்படி இருக்கும்? கேன் யூ லிவ் ஒன் டே வித்தவுட், ஐயோ என்னை பார்க்கவே மாட்டேன்றான், என்னை பற்றி அவ்வளோதானா, லைஃப் முடிஞ்சிருச்சா, ரெகக்னைஸே பண்ணலையே அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தானா எப்படி இருக்கும்? ஸோ எவ்ரிபடி கோஸ் த்ரூ அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் இன் லைஃப். செலிபிரிட்டிஸை பற்றி சொல்கிறேன். ஸோ தே காட் their own challenges. அந்த ஓன் சேலஞ்சஸ் டோன்ட் ஆட் மோர் ஃபியூல் டு ஃபயர். அவன் லைஃப் விட்டுருங்க. லெட் தம் லீட் வாட் தே வாண்ட் டு லீட். அவங்க உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறத அவங்க சொல்லுவாங்க. சொல்லிதான் ஆகணுன்றது கட்டாயம் கிடையாது. எதுவுமே உங்களுக்கு பதில் சொல்லணுன்றது அவசியம் கிடையாது. we have to only answer to God and to yourself. அதுக்கு மேலே I don't think we answer to anybody else. வெல் செட் சார், வெல் செட். ஆக்சுவலி நானே வந்து இந்த கொஸ்டின் வந்து கடைசியாக வைக்கணும் தான் இருந்தேன். பிகாஸ் யூ டோல் லைக் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் தான் இருக்கும் அப்படின்ட்டு. we never know like what dark patches they are undergoing அப்படின்ட்டு. of course throughout this life journey of yours, உங்களோட சரத் சாரோட ஒரு மோட்டோ லைக் how did you handle your mental health and your downfall? ஒரு டவுன் ஸ்டேஜ்னு ஒன்று வந்திருக்கும், இல்லை ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ் அப்படின்ட்டுலாம். அதுலேருந்துலாம் நீங்கள் எப்படி வெளில வந்தீங்க? எனக்கு இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ் எல்லாம் வெரி 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 மொமெண்ட்ரின்னு சொல்லுவேன். நாட் ஈவன் டெம்பரரி, மொமெண்ட்ரி. ஃபெயிலியர் ஆச்சுன்னா வந்து நான் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு பாராளுமன்ற தேர்தலில் வந்து தோல்வி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது எல்லாருமே தோல்வி விடுறாங்க. எனக்கு வந்து ஷூட்டிங் வந்து 2 நாளுக்கு அப்புறம் வச்சுருந்தாங்க. நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து நேராக வந்து அங்கே தான் தங்கியிருந்தேன். கார் ஓட்டிகிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து ரீச் பண்ணுறது ஒரு ரொம்ப லேட் ஆச்சு. வந்தேன் ஏர்லி மார்னிங் நான் போயிட்டு கலைஞர் அவங்களை சந்திச்சுட்டு ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்ததில் பார்த்துக்கலாம், இட்ஸ் லாஸ், பட் இப்போ எல்லாமே ஏற்கமே வந்து எல்லோரும் நாட் டன் வெல், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். ரவிக்குமாருக்கு ஃபோன் பண்ணேன். சார் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டேனாரு. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை இந்த சுச்சுவேஷனில். என்ன சுச்சுவேஷன் கேட்டேன். அதெல்லாம் சும்மா இருங்க சார், கால் ஷீட் வாங்கி வச்சுருக்கேன், படத்தில் ஷூட்டிங் போக நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போய் நடித்தேன். See, it's just a momentary thing. It happens. லைஃப்பில் எல்லாமே ஃபேஸ் ஆகும். சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் கம்ஸ் இன் லைஃப்.
அது எப்படி பேலன்ஸாக நீங்கள் வந்து அதை டீல் பண்ணுறீங்கன்னு தான் இருக்கும். ஆனால் நான் தோல்வி கண்டு வீட்டில் போய் ஒரு 10 நாள் வெளியே வர மாட்டேன் அப்படியே கடந்ததே கிடையாது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்பேன். மெனி பீப்புள் who know me வெரி க்ளோஸ்லி they know சரத்குமார் how he is. நான் அப்படி தான் இருப்பேன். எனக்கு வந்து தோல்வின்றது எனக்கு உங்களுக்கு வராதா? வரும். அதுக்காக என்ன பண்ணுவீங்க? அடுத்து எப்படி வந்து வெற்றி பெறணும் தான் நினைக்கணும். ஸோ தட் ஹஸ் பீன் ஸோ பாசிட்டிவ் இன் மை லைஃப். நீங்கள் முதல்ல ஏஜை பற்றி பேசுகிறீங்க. தட் இஸ் மை ஒன் ஆஃப் த ஸ்ட்ரென்த்ஸ் தட் ஐ ஹேவ். எனக்கு வந்து ரொம்ப அதை பற்றி யோசனை பண்ணி நாளைக்கே இது பண்ணாட்டி உலகம் அழிஞ்சிரும்னு இருந்தால் கூட நாளைக்கு தானே அதுக்கு டைம் இருக்குல்ல அப்படின்னு நினைப்பேன் நான். அண்ட் தட் இஸ் மை ட்ரூ செல்ஃப். அப்படி தான் நான் இருப்பேன். ஸோ அதனால் ஐ திங்க் எவ்ரிபடி அவுட் தேர் see it's all challenges. முதல்ல சொன்ன மாதிரி தான் லைஃப் இஸ் a challenge. இட்ஸ் லைக் ஷிப் இஸ் meant to sail தானே. கப்பலை வந்து கட்டி ஹார்பரில் நிற்கிறதுக்காக பண்ணி வைக்கிறாங்க கப்பலை. கடலில் போகணும், கடலில் காற்றடிக்கும், புயல் அடிக்கும், கடுமையான அலைகள் வரும். நீங்கள் எங்கே போகணுமோ அந்த பிரயாணம் எங்கே போய் சேரணும் அங்கே போய் சேர தானே வேணும். அப்படி திரும்பி வந்துருக்கீங்க கரைக்கு, இல்லாட்டி ஐயோ ஒன்றுமே ஆகக்கூடாது லைஃப்னு சொல்லி அங்கே நிற்பீங்களா? அதே மாதிரி லைஃப்பில் so many challenges. தடுக்கி விடுவீங்க, எந்திரிக்கணும். பட் when you fall try to get up fast. அவ்வளோதான். தட் இஸ் மை லைஃப் இன் ஓப்பன் புக். ஐம் டிரான்ஸ்பேரண்ட் கை. நான் உண்மையை வந்து உண்மையாக நினச்சி தான் பேசுவேன். எனக்கு போய் பேச தெரியாது. தட்ஸ் ஆல். ஸோ we might even do not say the truth sometimes. We'll just keep quiet. To certain times truth has to be silent. Yes. And when it has to be well said, it has to be well said. ஏன்னா எதை பாதிக்கும் தெரியும் போது சிலரை பாதித்து விட்டால் சிலரை சொல்லாமல் இருப்பது நல்லது. சார் நீங்கள் பேசுகிறது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. சீரியஸ்லி யூ ஹவ் ஜஸ்ட் ஓப்பன் மை ஐ ஆன் ஹவு டு லிவ் அ லைஃப். பிகாஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஐ எம் அ பர்சன் லைக் அலூஃப் ஆகிடுவேன் நான். ஆக்சுவலி எதான ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சுன்னா அது இல்லை, அடுத்த நாள் நம்ம கடந்து போகிறது வந்து ரொம்பவே அழகாக. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். எவ்ரி டே யூ ஹேவ் டு லிவ். இல்லை எப்படி சொல்யூஷன் எப்படி? மெனி பீப்புள் தே ஃபெயில் பிகாஸ் ஆஃப் தட். ஃபெயில்னா விட்டு போதில்லை. இன்றைக்கி வந்து செட்பேக் ஆகிடும். செட்பேக்கு, நாளைக்கு வந்து மார்க் வாங்கலை, இது பண்ணல, லவ் ஃபெயிலியரு, உடனே தற்கொலைன்றதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நினச்சி பார்க்குறதுக்கு. see not at all necessary. life is that to live. உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பதில் சொல்லணும், உங்கள் சொந்த பந்தத்துக்கு பதில் சொல்லணும். everything is a challenge. everything there is a solution. இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குறான் என்று சொன்னால் அந்த துன்பத்தை வந்து நீ வந்து அந்த மீண்டு வான்னு தான் சொல்கிறான். என்கிட்ட வான்னு அவர் சொல்லலை. வெல் செட் சார், வெல் செட். சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு லைக் I've got insights of life ன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். அதனால தான் இந்த படம் பேர் ஸ்மைல் மேன். லெட் அஸ் கீப் ஸ்மைலிங். எஸ். அண்ட் வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணி முன்னுக்கு வரதுக்கான வேலையெல்லாம் பார்ப்போம்னு சொல்கிறேன். நன்றி. எவ்ரிபடி கோ அண்ட் வாட்ச் ஸ்மைல் மேன் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens.